முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாகிய இன்றைய நாளில் சுற்றுச்சூழலை பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்க செய்யும் பழக்கத்தை கைவிடுவோம். கார்பன் குறைந்த நிலையை ஏற்படுத்துவோம். சுற்றுச்சூழல் மாசடைவதை தடை செய்வதை முன்னிட்டு ஐநா சபை தலைமையில் உலக சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் 5 கொண்டாடுகின்றோம். சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடமும் உலக ஆட்சியாளர்களிடமும் ஏற்படுத்துவதற்காக இந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வருட சுற்றுச்சூழலை பற்றிய முத்திரை வாக்கியம் இதோ: காப்போம் காப்போம் மரங்களை காப்போம். நாம் மரங்களையும் தாவரங்களையும் அழிப்பதால் சுற்றுச்சூழல் அழிகிறது. அது மட்டுமின்றி பிளாஸ்டிக் கழிவுகளை போடுவதால் இயற்கை அழிகிறது. இதனால் தான் பல்வேறு நோய் தொற்றுகளும் சுனாமி, புயல், சூறாவளி போன்றவைகளும் வருகிறது. நாம் இவை வராமல் தடுக்க வேண்டுமென்றால் மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். உயிரினங்கள் வாழ இறைவன் படைத்த பூமி. பூமியில் மனிதன் வாழ தேவையான இயற்கை படைப்பு. உயிரினங்கள் சுவாசிக்க சுத்தமான காற்று, சுத்தமான நீர். உயிரினங்கள் வாழ தேவையான வசதிகள் இவ்வளவும் இருந்தும் இன்று பூமியில் நிலை என்ன? வாயுமண்டலம் அசுத்தம், தண்ணீரிலும் விஷக்கிருமிகள், மண்ணிலும் விஷத்தன்மை. இதற்கு காரணம் யார்? மனிதர்களாகிய நாம் தானே. மரங்களை வெட்டினோம், காடுகளை அழித்தோம், விவசாயத்தை அழித்து வீடுகளை, தொழிற்சாலையும் கட்டினோம், வாகனங்களையும் கண்டுபிடித்தோம், வாயுமண்டலத்தை அசுத்தப்படுத்தினோம், ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தினோம், மண்ணை விஷத்தன்மையாக மாற்றினோம், அழகாக இருந்த பூமியை அலங்கோலமாக மாற்றினோம். ஓ மனிதனே, மறந்து விட்டாயா? வருங்கால சன்னதியை காக்க இயற்கை அழிக்காதே. இறைவன் தந்த பூமியை இன்றளவு காப்போம்.